இப்போ நான் நீ என்ன எடுக்கிறியோ ஒன்று எடுக்கிறியா? இல்லை ஒன்று தான் எடுக்கிறேன். நான் வந்து பார்க்குறேன் அப்படியே. என்ன காணும் மக்களை நான் தெரியுன்றேன். சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அடுப்போம் பார்த்து என்னதான் இருக்குங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? போத்து அப்படியே போட்டுக்கிறது கிட்ட கொண்டு வாப்பா. கனா ரொம்ப முடிஞ்ச பக்கமே எந்த முடிஞ்ச கனா முடிஞ்ச பக்கம் கிட்ட மக்கள் இங்கே போட்டு வெளியே சோட்டு பானை கட்டிங்கே போட்டுட்டு ஐயோ சோறு ரெடியாச்சா? அதுக்காக ஜூம் பண்ணி நடக்க முடியாது அவசியம். அவங்களுக்கு என்ன செய்யணும்? அதன் பிறகு சட்டியை இப்படியே கலவெடுத்து போடணும். அதுக்கு பிறகு அப்படியே கொலையன்னு குழைச்சி கொலையல் இதுக்கு பண்டிகை சொன்னீங்க. பண்டிகை காணும் நல்ல பண்டிகை ஒரு என் வீடியோ நாலடிக்கே பிளான் வேண்டாம். 2 குண்டிஸ் தானே ப்ரோ? கேட்க உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கேவலமாக இருக்கும். அன்றைக்கே க்ளோஸ் படிக்க போய்வாண்டா. அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போவான். என்ன போராட்டி என்ன கேட்கணும்? ஹலோ அது போகிறது என்ன? க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது என்ன? அன்பான மக்களே, இது உங்கள் சர்ப்ரைசர். சர்ப்ரைசர் இல்லை ப்ரோ, சர்ப்ரைசர் தான் வந்து சொல்ல தெரியாது சொல்லி சாச்சா ஆடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்தோம் ஆடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். கீத்தினை சமைச்சிட்டு அப்படி எல்லாத்தையும் கடை வைப்பாரான். அதை செய்ய போறது இவர் தான். கழுவுறது வேலையெல்லாம் இவர் தான் செய்வாரு. இவருக்கு சமைக்க தெரியாது. எப்படிதான் சுத்தி பார்த்தாலும் இவர் தான் அவரு. கதைக்கு சமைக்க தெரியாதவர். எப்படி எல்லாம் காட்டுறான் பாருங்க. டாக்டர் அவங்க சொன்ன மாதிரி தப்பிட்ட மாமன் எப்படி புள்ளையா இருந்து. ஐயோ நான் நோண்டியாக மாட்டேன் ப்ரோ, ரெக்கார்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஏதோ பிளான் பண்ணிட்டா, ஏதோ மண்டைக்கு வந்து உனக்கு. நான் இதுக்கு மக்கள் 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 கேட்குறாங்க, மக்கள் மண்டையில் அடிக்க போகிறாங்க. சாம ப்ரோ சாம அதில் பசிக்குது உருப்படி டப்புன்னு சமையலா ஒருத்த மக்களே மக்களே. இப்போ ஏதாச்சும் கதைச்சா தப்பா வந்துடும். இப்போ சரியா அதனால என்ன பண்ண போறாமண்டா இவன்கிட்ட திரும்பியும் கொடுக்க இல்லை வேணாம், நான் உயிரோட இருக்கணும். நீங்கள் சமைங்க, அதனால அவனுக்கு தர்றேன். நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. கண்டுபிடிச்சாரு இவனோ கஷ்டப்பட்டு சரியா இவன் கண்டுபிடிச்சாரு உண்மையை. இப்போ என்ன செய்ய உப்பு வந்து கிள்ளி போடணும், அள்ளி போடக்கூடாது. இல்லப்பா நான் போட்ட எல்லாம் இருக்குது, சோறு இருக்கு. நீ உப்பு போட்டீங்க? உப்பு போட்டீங்க? இல்ல எல்லாம் போட்டேன், உப்பு மேல போட்டேன். இல்ல உப்பு போட்டீங்க எதுக்கு மேல? அந்த இதுல உப்பு போட்டீங்க. எதுல? அந்த இதுல முட்டையில உப்பு போட்டீங்க. ஏதோ சொல்ல பிளான்ட்டா போட்டீங்க இல்லையா? போடல. உப்பு போடல இல்ல. அப்ப உப்பு போட அவ்வளவு உப்பு கேக்கு. அதான் சூப் கட்டி தின்னு. ஓ மை காட், ஒருவேளை நான் உனக்கு முட்டை எடுத்து சூப் கட்டி எடுத்து வந்துட்டேன்பா. நீ உப்பும் சூப்பு கட்டி போட்டுக்கிறேன், ரெண்டு போட்டு தானே? இல்ல பாஸ், உனக்கு வந்தது சூப்பு கட்டி. நீ ரெண்டு போடுறது எல்லாருக்கும் எல்லாம் ஆசைப்பட்டது மாதிரி கிடைக்காது. நமக்கு என்ன கிடைக்கும் இருக்கோ அதான் கிடைக்கும். எவனாவது முட்டைக்கும் சூப்பு கட்டி போடுவானே? இவன் தான் முட்டைக்கு சூப்பு கட்டி போடுறான். I am a creator, you know. இது கிரியேட்டர் இல்ல, போடுதல்ல பிளான் பண்றது. கண்டுபிடிச்சானே பஸ், அதான் மெயின் நோக்கமே. நீங்க போடுங்க, கணக்கு காய்ச்சி விடுங்க, சமைங்க டப்புன்னு. இது வந்து நாங்கள் அன்னைக்கு பண்டிகை சமைச்சோம். இப்போ இப்போ வீட்டில் தெரிஞ்சோம். போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமோ 2 வருஷமா நினைக்கிறேன், ஏதோ வச்சுக்கோ. அது என்னன்னா இவன் சாவடிக்கணும் பிளான் பண்ணியாச்சு. ஆஹா, குழம்பு வச்சுட்டு போட்டுறாங்க, போட்டாலும் போட்டுருவாங்கல்ல. இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு ஓடணும். ரெக்கார்ட் ஆகிட்டா ஓடணும், ஊற்றுங்க. சரி, இதை சாப்பிட்டுட்டு இவன் கக்கூசு கருத்துறது எனக்கு வீடியோ எடுத்து காட்டும். இது கருப்பு பண்டியா வெள்ளை பண்டியா? என்ன பண்டி? கருப்பு பண்டியா, வெள்ளை பண்டியா, பிங்க் பண்டியா? ஏன்னா பண்டியில 3 கலர்ல இருக்கு. பின்ன தெரியாது. காட்டு பண்டியா, நாட்டு பண்டியா, வீட்டு பண்டியா, எப்படியோ பண்டிகை சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு இது பண்டிகை கால பண்டிகை குண்டியா இல்ல வெள்ளை மஞ்சள், வெள்ளை கருப்பு பிங்க் ரோஸ். அதே எல்லாம் பிங்க் சொல்லி நம்ம சொல்றோம். இன்னும் கோழி பாருங்க, ஐயோ பண்டி ஸ்டக் ஆயிடுச்சு. இது பண்டிகை கால குண்டியா என்ன போகுது? பண்டிகை வண்டியா? இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்காம போல. ஃப்ரிட்ஜ் லெவல்ல வந்து 4 பசங்களுக்கு மேல போடணும் முடியா? அதே ஆயிடுச்சு. ஐயோ தண்ணி லைட்டா தண்ணி ஊத்திங்க. சமைக்கிறவங்க என்ன தெரியும் செய்யாது. எனக்கு சமையல் கற்றுக் கொடுக்குறதே இவர் தான். காற்று வாங்க போனே
அடுப்பு ஸ்லோவில் போட்டிங்களா என்ன போட்டிங்க? மெதுவாக தான் பஸ். ஆ அவ்வளோத்துக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லலாம். நினைச்சு பார்த்து பார்த்து நினைச்சு சமைச்சு சமைச்சு சோறு ரெடியாக 4 நிமிஷம். சோறு ரெடியாக 4 நிமிஷம். முட்டை போட்டாச்சு. முட்டை அவிக்கணுமா? ஆஃப்கோர்ஸ் முட்டை அவிக்கணும் தான். தேசிக்கா புளி போடணும் தானே? 7 ரூபா கொடுத்து எடுத்தது நான். இவருக்கு முட்டை அவிச்சு இதில் பொறிச்சு கொடுங்க. வெடியா சேஞ்ச் புளி 2 ரூபா தான் அது. இல்லை 4 ரூபா நிமிஷம். நான் பில்லும் வச்சிருக்கோம். பில்லு காட்டுக்கோ. கலக்கி விடாங்க. கொஞ்சம் விட்டா சொல்வது தான் கோல்டு முட்டைண்டு. மக்கள் நீங்க கால் பண்ணுங்க. அதுக்குரிய வீடியோ பாருங்க. அது ஒரு இல்லை இதுக்கு முன்னுக்கு வருதோ இல்லை இதுக்கு பின்னுக்கு வருதோ தெரியாது. ஆனா வரும். அதையும் நீங்க பாப்பீங்க. இதை சாப்பிட்டா பின்னுக்கு தான் வரும், முன்னுக்கெல்லாம் வராது. இப்படி பச்சை பச்சை சொல்லக்கூடாதுப்பா. நான் எத்தனை தடவை தான் பீச் போறேன். நான் எப்படி பச்சை பச்சை சொல்றேன்? நம்மள தான் சொல்றேன். நீ சொல்லவே கலக்கிற மாதிரி இருக்கு. உண்ட சாப்பாடு சாப்பிட்டா அதான் நடக்கும். சரி கிண்டுங்க நல்லா. மணியே கோயில் மணியே பண்டிகை சாப்பிட்டா பிறகு பண்டிகை சாப்பிட்டு இல்லை கீச்சக்கறி சாப்பிட்டு உடம்புல சததாண்டா இருக்குது. நாங்க சமைச்சேன். வசதி இல்லப்பா, வசதி. கறி வேண்டதுக்கு வசதி. இது காட்டோட பண்ணு. கறி பண்ண தான் வசதி இல்லை. மீட் பண்ண வசதி இருக்கு தானே. ஏன் அன்றைக்கே சொன்னாங்கப்பா சிவனேன்னு கேட்டுக்கலாமா? நீ ஏன் சிவனை கேட்குற? என்ன கேட்கணும் இல்லை உன்னை கேட்கக்கூடாதுன்னா சொன்னாங்க. காசுண்ணா அது யாரும் எங்க போன நல்லா கேட்கான இல்லை. பாவம் அது அவன் நல்ல கை நல்ல கையிலே இருக்க. அடுத்த இன்வைட்ல வேணாமா? எங்களுக்கு புதுசா ஒரு நபர் வர பார்த்தாரு. அவர் புதுசா இப்பெல்லாம் என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. மாசம் என்ட்ரி இருந்தா கொடுக்க முடியுமா? அதனால அவர் வீட்டுக்கு மட்டும்தான் பாப்பாரு. இப்போ பேர் கொஞ்சம் வருவார். அது அவர் யாருண்டா? இவரோட கைப்பில்ல. எனக்கு கைப்பில்ல மாதிரி அவரோட கைப்பில்ல இவர். கையில புள்ளிய காணல. ஃபேமஸ் ஆயிட்டீங்க. இவனுக்கு போக 2 பேர் தான் பார்க்க போறாங்க. 2 பேரா? உண்டா மூஞ்சலாம் இருந்து அவசர அவசரம் பார்ப்பான். மக்களே இதுக்காகவே நீங்க பார்த்து கடைசி ஒரு 2 பேருக்கு மேல பாத்துங்க. நீ எவ்வளவு அதான் சொன்ன 2 பேர் தான் ஒருத்தன் பார்க்க மாட்டாங்க. அதான் 2 பேர் பார்க்க அந்த 2 பேராச்சும் பார்க்க தோடு. மக்களே மக்களே அந்த மக்கள் ஒரு நாள் பார்த்து ஒன்னே சத்தியம் ஒன்ன மட்டும் வாக்கி விட்டுறான். வேண்டாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. நீ ஏன் என்ன புகழ்ந்து தாங்க முடியும்? வண்டி வேற ஆகணும். அதனால் இவன் பண்டிகை சாப்பிட்டீங்க. நாளைக்கு குண்டி கறி தான் வரும். குண்டியில குண்டி வலி அதை நல்ல பொங்கி எழுந்த மாதிரி வீட்டுல 2 கக்கூஸ் தான் இருக்கு. சந்தோஷ் மேல் கக்கூசுக்கு கீழ் கக்கூசுக்கு மாறி மாறி ஓடுறத நீங்க எல்லாரும் கவனமாக பார்க்கவும். ஒன்னே மாதிரி வெக்கமான சூசனம் நல்லா ஆகணும்னு வச்சுங்களா? அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் இருந்தா இப்படி பண்ணாமா? அதெல்லாம் இருந்தா இப்படி பண்ணா அதுதான் இப்படி சோறு கறி சாப்பிட்டாலும் வெக்கமான சூசனம் வரும். உன்னை பீச்சா பர்கர் சாப்பிடுறது ஆஃப்கோர்ஸ். இந்த பண்டிகையும் ஒரு கைவண்டியை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேற வழியில இதையும் சாப்பிட்டு பாருங்க. இல்ல ப்ரோ நான் உயிரோட இருக்கணுமா? கண்டுபிடிச்சான் எல்லாம். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கண்ணே. இல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. உன்னை தூக்கிட்டு போறதுக்கு நான் தேவைப்பா. உன்னை தூக்கிட்டு போறேன். நான் கால் பண்ணி நான் கொஞ்சம் வெயிட் கூட. நான் கொஞ்சம் வெயிட் கூட. நான் வெயிட் சொல்ல கூட ஒத்துக்கிட்ட பாத்தி. நீ குண்டன் ஒத்துக்கிட்ட பாத்தி. வெயிட் தான் சொன்ன குண்டுன்னு சொல்லுது. வெயிட்டுக்கு குண்டுக்கு போய் தான். அதான் நீ சொல்லி வண்டி இருக்கு. சரி நீங்க சமைங்க கணக்கு ஆயிட்டீங்க. சாப்பாடு மாதிரி இல்லை. உங்க மட்டும் ஐயோ பண்ணி சூப்பர். பண்டி சாப்பிடணும் எப்படி போய் காட்டினீங்க? பண்டி காட்டினா மாடு வந்து மாடு தான் காட்டும். ஆடு தான் ஆடு காட்டும். அது தாரா வச்சே. அது குவாக் குவாக். அப்ப கோணி ப்ரோ லிசன். மாடு வந்து மாடு கத்தும். ஆடு வந்து ஆடு கத்தும். பண்டி எப்படின்னா பானை கத்துமா? மக்களே இதுக்கு பதில் நீங்களே சொல்லிடுங்க. உனக்கு தெரியாது. நீ தான் இப்படி ஃபார்மர்.
சுருளாங்க ஃபார்மர் ஆடு வச்சுக்கிங்க மாடு வச்சுக்கிங்க கோழி வச்சுக்கிங்க கடைசியில் பக்கத்துல ஆண்டி வச்சுக்கிங்க ஐயோ என் கிடந்த மானம் எல்லாத்தையும் வெளியில வாங்குறானே அடிக்கடி அடிக்கடி 3 கார்ல நிறுத்துறாங்க தெய்வமே என்னை மாட்டி கொடுக்கிறான் தெய்வமே எல்லாரும் பாத்துறீங்க நீ ஒரு சாய்வக்கார படியும் முஸ்லிம் போட்டு லவ் பண்றது வந்து நல்ல விஷயம் தான் ஓ அது நல்ல விஷயம் தான் வரல இதுக்கு மட்டும் தானா வந்துடுறாங்க எல்லாரும் அம்சவல்லியோ கடைசியில் அவ வந்து நடுவில் விட்டு வை அங்க வை ஓரமா கொஞ்சம் தூக்கிறீங்க ஒன்றை சாப்பாடு ஒன்று சாப்பாடு ஓர போய் தான் இருக்கணும் ஒன்று செய்யலாது நீ சாப்பாடு கை வைக்க மாட்டேன் பண்டி மேல கை வைக்க மாட்டாங்க நான் பண்டி மேல கை வைக்க மாட்டேன் பண்டி வாய்க்குள்ள வைப்பேன் மக்களே கறி மொத்தத்துல ஏற்கனவே செஞ்ச கட்டினா அது ரெடி ஆயிடுது அதனால சோறுக்கு என்ன 1 நிமிடங்கள் இருக்குங்கிறது அதுக்கு பிறகு இதை அப்படியே பொங்கு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சரி முட்டை வைக்கிறதுக்கு முட்டை எல்லாம் இப்போ போட்டால் தான் டைம் எல்லாம் முட்டை எல்லாம் டைமும் ரெடி ஆகும் இவன் காலப்படுமையை பார்த்தீங்கன்னா முட்டை ஊடி வைக்கிட்டு வந்துட்டான் அப்படியே இதை இங்கே போனோம்னா கலவுறதுக்கு ஆள் வருவார்ல அதுக்கெல்லாம் நீங்கள் ஆக வச்சுக்கிங்க கலவுறவங்க தெரியாது அதுக்கு ஆக்க வச்சுக்கிங்க பிடிக்கிறேன் அதுக்கு நான் ஆள் வச்சுக்கிறேன் ஆளுக்கு நீ பார்க்கலையே கேமரா கலவுறதுக்கு வச்சுக்கோ பணக்காரன் வாங்கிடு படிக்குது வெளிநாட்டுல வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை வட்டி நாய் இவன் வெளிநாட்டுல அந்த உள்ள தெரியுமா அந்த மட்டை அடிக்கிறது அந்த கல்ல விசா அந்த ஸ்பான்சர் வாக்க அந்த காசை அமுக்கி கழுவுறதுக்கு கூட அக்க வச்சுக்க ஏய் எங்க தெரியும் அவனை பத்தி நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாரும் தெரியாது தவங்க போ அது கழுவு போறதே தான் ஐயோ சொல்லு மக்களே சோறு ரெடி ஆகிட்டு சொல்லு நீ எல்லாம் தமிழன் ஸ்ரீலங்கால கூடையில வச்சு சாம்பிக்கிற நீங்க இங்க உங்களுக்கு பணக்காரங்க தான் பணக்காரன் தான் சொன்னா டைமுக்கு ரெடி ஆகும் சொல்லுங்க வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் இவ்வளவு ஈஸியா போட்டுட்டு செட்டு கஷ்டமா இருக்கும் ஏன்னா வீட்டுல இருந்தா எங்க அம்மா ஒரே கட்டையை வச்சு மூடி மூடிலாம் சமைக்கும் இங்க வந்து அப்படியா இருக்கு அண்டி சொன்னீங்க ஒரு வீட்டுல பார்த்து நீங்க கஷ்டப்பட வெளிநாட்டு கஷ்டம்னு சொன்னீங்க வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டம் இல்லையா இதுக்கு நீங்க கரெக்ட் சொல்றீங்களா வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டம் அப்ப இன்னைக்கு சோத்துல கேட்க மாட்டாங்க சோத்துல கேட்க மாட்டாங்க எக்ஸ்கியூஸ் மீ மைக்ரோவேவ் மைக்ரோவேவ் வச்சு லைக் சாப்பிடுவேன் அப்படியே சாப்பிடுவேன் இப்போ நாங்க கோழி ரெடி பண்டி ரெடி பண்டி எங்க ஓரமா தூக்கி வைப்பேன் பண்டி அன்றைக்கு ரெடி தாங்க அப்படிதான் டேமேஜ் பண்ணாம என்ன பண்டி ஓரமா வை பண்டி ரெடி சோறு ரெடி வேறு என்ன ரெடி கோழிக்கு முட்டை சரி கேமராமேன் பிடிக்கிற காசு தர தானே நீ அதான் நீ கழுவி தரப்போ தானே அப்போ நான் கழுவில்லை நீங்கள் வச்சுங்க நீ இப்பதான் சொல்லுவ பண்டிகை கேமராவில் தெரியாட்டி என்ன நீ கழுவுறது தான் கன்ஃபார்ம் தான் எத்தனை முட்டை சாப்பிட 2 எனக்கு ஒரு 4 முட்டை போடு இவன் அப்படி சொன்ன காரணத்தினால அவனுக்கு ஒரு முட்டை 3 முட்டை போடு எனக்கு 2 அவ்வளோ கண்டு சரி பாம் பிழைச்சி போடும் கழுவ போறாங்க கடைசியில அதனால அவனுக்கு அவர் என்ன முட்டை பார்த்து போடுவோம் பார்த்து கேட்டு எந்த நாட்டு கோழி முட்டை ப்ரோ காஞ்சோண்டி கோழி முட்டை காஞ்சோ ஓட்டு காஞ்சோண்டி காஞ்சோ ஒண்டியோ காஞ்சோ ரெண்டு இல்லையா 3 4 ஏன் காஞ்சோ ரொட்டி சொல்றேன் காஞ்ச ரொட்டி இதன் பிறகு தண்ணி விடவி மூட்டை கொள்ளை அதன் பிறகு இங்க அடு போற மாதிரி இருந்தா அடுப்பு முட்டைக்குள்ள தண்ணி விடுறப்போ தண்ணிக்குள்ள முட்டை போடுறதா ப்ரோ இப்படி எல்லாம் கேட்கப்படாது நான் ஒரு ஃப்ளோல வர்றவன் கேட்டு போறேன் இது கொரோசப்டிக்ல கேட்கறது இல்ல இதுல நடுவ போடுவா சைட போடுவா நடுவ போடுவா சைட போடுவா நீ வெளியால இங்க வரங்கலாம் போற நீ போட்டா என்ன ஒரு முட்டைக்கு வந்து கேட்க போறடா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை இல்ல 4 முட்டை இருக்கு ப்ரோ எக்ஸ்ட்ரா ஒரு கூழு போட தெரியுமா என்னத்துக்கு எடுக்கலாம் வாழக்க தொலக்க நாம விட்ட அசு பசு குசு ஐயோ சி வாழக்க நாம விட்ட குசுவா அசு பசு குசு
அடுத்தது முட்டையை மூடவும். அதன் பிறகு இங்க வந்து முட்டை உடையாது. தம்பி உப்பு ஓசியில தான் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு இவ்வளவு உப்பு எல்லாம் போடக்கூடாது எல்லாத்துலயும் தெரியும். சூடு சொன்ன கொஞ்சமா வருது. எனக்கு இல்லை உனக்கு உனக்கு இவ்வளவு முட்டை உப்பு முட்டைக்கு கோதுமை போடலாம். முட்டைக்குள்ளே போட்டேன். முட்டை உடைச்சு நான் போட மாதிரி சொல்றேன். முட்டைக்கு வெளியில போடணும். சரி எனக்கு வந்து முட்டை வந்து தெரியுதா வெல் டன் மீடியம் ரேர். மீடியம் ரேர் ஒன்று. நீ கேமரா பிடிக்க நீ கை எடுத்து போ. கேட்குறான் பாரு கேனத்தனமான கேள்வியா இருக்கு. சரிப்பா உன்னோட டியூட்டியை நீ ஸ்டார்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட்லாம் உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். என்ன ப்ரோ? உன்னோட கட்சி தரவா தமிழ் தெரியாது. நல்லா போட்டுக்கோ. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வோம் தெய்வமே. கேமரா நான் பிடிக்கிறேன். நான் முட்டையா வைக்கிறேன். நீ சொல்லலாம். நீங்க போட்டோ சரி கேமரால ஸ்பேஸ் இல்ல பாபு. ஹலோ உங்க டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணணும் மகனே. அந்த டியூட்டி தான். ஹலோ உங்க டியூட்டி நீ ஸ்டார்ட் பண்ணா தானே மேல் கூட செய்யலாம். விளங்குதுப்பா விளங்குது. மக்களுக்கு நீ கருத்து சொல்றது கருத்துனா வேற வழி இல்ல. கருத்து கந்தசாமி தான் இவர் சொல்ல போறாரு. சொல்லு சொல்லு சொல்லு. புள்ளையா போல சுத்துறமா ஏன் சுத்துறானே வண்டி கை சாப்பிட்டு இதுக்கு மேலே சுத்தினா கேமராலாம் இடம் இல்லாமல் போயிடும். மக்களே கோழி முட்டை ரெடி ஆகிவிட்டது. இப்போ என்ன பண்ண போறோம் என்றால் முட்டையை வெளியே எடுக்க போறோம். டப்பா போன் செத்து போன காரணத்தினால் ஐபோன் 24 மேக்ஸ் நீ என்னத்துல எடுக்கிற வீடியோல எடுங்க ப்ரோ கலங்க. அதாவது நாங்க இப்ப என்ன செய்யறோம் எல்லாம் முக்கியமா வந்து அப்புறம் இப்ப சோத்த போட போறோம். அதாவது சோறு எப்படி போடுறது காட்டுவோம். இவ செஞ்சதை காட்ட போறோம். ஐயோ இன்னொரு கோபடுக்க மாதிரி நீ உங்க பாஜி முட்டை காலையில அவிக்க மாட்டோம். காக்கா வந்து பாட்டி வடை சுட்ட மூட்டை கொண்டு போச்சு இல்ல. எனக்கு முட்டையை போட்டு அந்த சோல்ட் பெப்பர் எல்லாம் போட்டுட்டாங்க. சோல்ட் பெப்பர்மா இவ கார சோத்தை இன்னைக்கு கிட்ட வந்து கட்டறதா கஸ்டமர் பார்த்து இல்ல கஸ்டமர். அதுக்கு பிறகு இது கோழி முட்டை கொண்டு வருது. நீ ஃபோக்கஸ் பண்ணல. ஏன் ஃபோக்கஸ் பண்ணல? நீ சினிமா எடுக்கிறதுக்கு உனக்கு நடத்தியா? இன்னொரு கேமராமேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாடகைக்கு கொண்டு நீ தர சாப்பாடு கேமரா வாடகை வராது. நோ உனக்கு கீழாலாம் சேர்த்து தானே யாருக்குமே இல்ல. அது ஜோக் உனக்கு வருது இல்லை. கொஞ்சமா போறேன் பழக்கம் போ. நான் கொஞ்சமா போடுறேன். கணக்கு சாப்பிடல இல்ல. நீ வேணா கொஞ்சமா போடு. எனக்கு கொஞ்சமா தான் போடுறேன். இதுக்கு மேல கணக்கு போட மாட்டேன். அதுக்கு பிறகு பண்டிகையும் மேலான ஹலோ இவ்வளோ வீடியோ போகும்போது பெட்டெக்ஸை காட்டக்கூடாது. நாங்கள் பெட்டெக்ஸை காட்டினேன். இதை காட்டுறோம். கூட்டுக்கா எனக்கு பசிக்குது. சாரி சார். பண்டிகை நடுவழி மென்மையாக போடணும். எப்படி எப்படி கரண்டி பழைய எடுத்துடும். புளியான கரண்டி எடுத்தா தான் பிரச்சனை. டப்புட்டு வா போ. டப்பு பசிக்குது போ. பசிக்குது தானே எடுத்துட்டோம். அப்படி பண்டிகை சாப்பிட்டு அள்ளி போடுறோம். பார்த்துக்கு போடு. அது இப்படி மூடுவான். கோப்பை எடுத்துட்டோம். நீங்கள் பாருங்க அப்படிங்க காட்டு ஜூம் பண்ணி காட்டுங்க. அது அப்படியே பார்த்தோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்ல போகிறோம். நல்லா இருக்கு. ஆஹா எங்களையும் பார்க்க வந்து அம்மா தரமான சுவை தரமான உணவுகள். கண்ணில் கண்ணி வருது. அது ஜூம் பண்ணி கொள்ளாதா? பப்ளிக்கா பார்த்தா கவலைப்படுவாங்க. உப்பு உப்பு அடி வருது. உப்பா உண்மையா தரமா இருக்கு. நீ கண்ணை காட்டு ப்ரோ. அது எனக்கு கண்ணே அப்படிதாயா. உண்மையா நல்லா இருக்கு. நீ பாருங்க புது கூட சொல்லிடுவாரு. இருக்கு வீட்டுல மறக்காம நீங்க கேட்டு வாய எடுத்து வச்சு போய் நல்லா இருக்கு. டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சாப்பிடலாம். இந்த மக்கள் அடுத்த வரவங்களுக்கு புட்டு செஞ்சு வரவங்களுக்கு சமையலுக்காக போறேன். எல்லாம் சங்கு தான் போடுறது. பண்டிகரி பாயா இங்கே உண்மையை சொல்லுவோம் தெரியும். புட்டு கறியோட சாப்பிட்ற பார்த்து நல்லா தரமான கண்ணு கட்டுங்க. என்ன எல்லாரும் கண்ண கண்ணீர் வருது. நீ உன்ன கோப்ப கடை சொல்றதுக்கா நீ போயிட்டு ஆமா எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல. பாத்தியா பாத்தியா நான் ஒரு எல்லாருக்கும் காசு கொடுத்து நல்லா இருக்கு நல்லா சொல்ல வைக்கிறீங்க. நல்லா இருக்காது. எல்லா கண்ணை பாருங்க. நாங்க கண்ணை பார்க்கணும். கண்ணை தான் பார்க்கணும்.
கண்ணெல்லாம் பாருங்க கண்ணு அப்படி எவ்வளவு கஷ்டமாவா இருக்கு காலமா எழுப்பிங்க 4 மணிக்கு எழுப்பினாப்பா என்ன ப்ரோ கண்ணு கலங்குதா ஒரு ரூபாய்க்கே கண்ணு கலங்குது அடுத்த கூப்பர் நாடுகள் சாப்பிடும் சரி சரி உங்களை நாங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை விரைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மறக்காம முட்டை சாப்பிடும் முட்டை எடுத்தனா முட்டையை வந்துருப்பாங்க முட்டை எப்படி பாருங்க அப்படியே முட்டை நமக்கு அப்படி வாய் கொடுங்க இங்க போமல்ல அப்படியே முட்டையை எப்படி எடுக்கணும் நான் இல்ல வேற முட்டை உடைஞ்சிட்டு அதனால அடுத்த முட்டையை எப்படி எடுக்கணும் பாருங்க அப்படியே எடுத்து வாயினா பக்காது அதான் எனக்கு கொஞ்சம் குழம்பு அதாவது இந்த முட்டை வந்து முழுசா சாப்பிட அப்படியே உடம்புல அப்படி திருப்பி சாப்பாடு கீழே போட்டாம நான் ஸ்கேட்டு போட்டுலாம் வெளில எடுத்து காட்ட முடியாது நன்றி வாங்க சொல்லிட்டு போயிட்டு முடிச்சு உங்களை நாங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் பாரு சொல்லுங்க ஒரு ஃப்ளோர் சொல்ல போய் விட்டுரும் சொல்லுங்க நான் பாய்க்கு அவங்க எவ்வளவு நேரம் பாப்பாங்க எப்படா பாய் சொல்லுவாரு பாத்துருப்பேன் அதை பார்க்கலாம் நான் தான் அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் பார்க்க இல்லை 100% உங்களுக்கு பாருங்க இவன் என்ன நான் உங்க பாய் சொல்ல நினைச்சேன் சொல்ல அப்படி காலுக்குள்ள இருந்து காட்டுறான் பாவாடை போடுறது அதாவது உங்களை நான் வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு உலகத்துல உங்களை பாக்குறோம் ஓகே உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில பாப்போம் பாய் 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 சி பாய் எங்க செய்ய போறீங்க எங்க ஏதோ பெரிய பிராய்மஸ் வரைக்கும் ஆயிட்டு போறேன் இல்ல அப்படியே போங்க